காய்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் த்ரெடியில் இன்றைக்கி ரிலீஸ் ஆன அப்டேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதாச்சும் இப்போ நம்ம ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கோங்க. சரி, லைக் பண்ணலன்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் உங்கள் இஷ்டம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, நீங்கள் iBeat 3D ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் பிளேயர் மோடை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் பிளேயரை பாருங்கள். சரி, அடுத்து இந்த வீடியோவில் என் தம்பியும் வந்திருக்கான். அடுத்த எனக்கு ஒரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா மோட்னு ஒன்று வச்சுருக்கானுங்க, ஆனால் இன்னொன்று மாட்டினா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் எல்லாமே வெஹிக்கிள்ஸ் ஓட்டினா லெஃப்டில் தானே போவாங்க, ஆனால் இல்லை ரைட்டில் போய்ட்டுருக்கு. மற்றபடி இந்தியா மோட் ஸ்டார்ட்டில் வச்சா மட்டும் எல்லாமே அப்படியே இந்தியா மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருங்க, அந்த கார் இப்போ ரைட் சைடில் போகும், அதே அந்த லெஃப்ட் சைட் கோடில் வந்தோன்னா இந்தியா மாதிரி சூப்பராக இருக்கும், எல்லாம் செம்மையாக இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைக்கிள் பாரு, இது சைனா சைக்கிள். இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸ் கூட சூப்பராக இந்தியா மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்தியாஸில் நீங்கள் உள்ளே ஏறி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் சீட் இருக்கும், டிரைவர் சீட் இருக்கும். அதே மாதிரி தான் இல்லையும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை உண்டு. இங்கே இருங்க, ஒரே பிரச்சனை. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, இந்த அப்டேட் ரொம்ப ஆதி காலத்தில் வந்து நம்ம கேம் ரிலீஸே வந்து சில பேர்த்துக்கு தெரியாது. ஆர்ஜிஎஸ் டூலில் போயிட்டு ஜெட் JET அப்படின்னு போட்டிங்கன்னா மேலே ஜெட்டு போகும் வானத்தில். JET அப்படின்னு போட்டு கொடுத்தீங்கன்னா மேலே ஜெட்டு தெரியுதா? ஒன்றும் எடிட்டிங்லாம் இல்லைங்க, எடிட்டிங்லாம் இல்லை, உண்மையா நான் வீடியோ நான் மேக் பண்ணிக்கிறேங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பேன், எனக்குலாம் எடிட்டிங் தெரியுமாங்க. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையுமே வரும். நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெட் பறந்துக்கிட்டு இருக்கும், நம்ம ஆப்ரேட் பண்ணாமலே. ஆனால் உள்ளேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. இது டனல்லாம் இருக்குது. எந்த ரூட்டில் போயிட்டுருக்கு? இந்தியானா லெஃப்ட்டு தான்டா, எவன் எந்த மாதிரி போனாலும் சரி நம்ம லெஃப்ட்டில் தான் போவோம். அதுக்கு இப்படியாவது போகிறேன். இந்த கேம் ரைட்டில் தான் இருக்குது. ஒன்றும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற அப்டேட் என்ன, மல்டிப்ளேயர் மோட் கொண்டு வர போகிறாங்க, GTA 5 மோட் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்குங்க. மேலே பாருங்கள், டேக் ஆஃப் ஆகுது. அந்த பிளேன் கொஞ்சம் நேரத்தில் வெடிச்சிடும். ஏன்னா அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்மளை இத்தனை நாளாக ஏமாற்றிட்டு இருந்தேன் நம்ம டெவலப்பர். அடுத்து இந்த மூஞ்சை பார்த்து சிரிப்பாக வரும்னு சொன்னால பார்த்தியா? இருக்கு பார்க்க வராடா, மாட்டுடா, திருப்பிட்டேன். சைக்கிள்லாம் லைட் வச்சுருக்காங்களே, யூ ஆர் கிரேட் பாய். லைட் இருக்கா? நான் இங்கே நைட் மோட் போடு, லைட்டை போட்டு பார்ப்போம். இன்ஃபினிட்டி போடல, எதானாலும் இன்ஃபினிட்டி மோடில் போட்டுரு. 9999 ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்புறமா நீங்கள் ஒன்று கஷ்டப்படுவீங்க. ஒரு சீட் கோட் போட்டு திருப்பி டக்குன்னு ஃபோன் எடுக்க நேரத்துலலாம் கொஞ்சம் ஃபோன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ ஏதாச்சும் சீட் கோட் பண்ணணுன்னா சும்மா சாம்பிளுக்கு ஏதாச்சும் 645 அப்படின்னு சும்மா இந்த சீட் கோட்லாம் வராது. கால் பண்ணிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி இதே எடுத்துக்க வந்தோம். அப்படியே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதே சீட் கோட் ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு லைட் போடு, கம்மி லைட் போடு. லைட்டாகவே இல்லை முல்ல லைட்டே இல்லையே. நான் இறங்கி பாரு, இறங்கி பாரு. இல்லை எங்கே லைட் இருக்கு? இங்கே முன்னாடி குட்டி ஒன்று இருக்கா, இதான் லைட்டா? காட்டு. லைட்டே இல்லைடா சைக்கிளில். லைட்டே இல்லாமல் எப்படா லைட் எறிடு? சரி நிப்பாட்டு. என்ன சைனாக்காரங்களா? ஏழை இப்படி பண்ணுறீங்க? காரமில் ஏறிடு செத்த போய்க்கலாம். அதுவும் இல்லாமல் நான் ஒரு இந்த கேமில் எல்லாம் பக்கா வச்சுடா. என்ன பக்கு? அதுவா கார் எடுக்கிற சிம்பிளே வர முடியுது. அதுவும் இல்லாமல் ஹெலிகாப்டர் ஒன்று ஸ்பேன் பண்ணேன், சிம்பிள் வரலன்னு நல்லா ஓடிட்டு இருந்தேன். ஹெலிகாப்டருக்குள்ளே போயிட்டேன், இந்த ட்ரோன் மோடு மாதிரியே. ஆனால் ட்ரோன் மோடே போடலை, மனுஷன் கேரக்டரில் அப்படியே ஹெலிகாப்டருக்குள்ளே போனேன். எப்படின்ட்டு இல்லை, ஹெலிகாப்டருக்குள்ளே போயிட்டியா? அடன்னே எனக்கு விட்டுருல. நான் லெஃப்டில் போகணும். நான் ஒன்று காட்டணும்டா, ஒரே நிமிஷம் வண்டி நிறுத்து, லைட்டை போட்டு ஓடலானே. இது ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்னா, இங்கே இருங்க, ரைட் சைடில் தான் டிரைவர் சீட் இருக்குது.
அடுத்து இன்னொரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு. போலீஸ் உள்ள இருக்கவங்கள தூக்கிட்டாங்க, வெளில இருக்கவங்கள தூக்கிட்டாங்க. இப்போ இந்த டம்மி போலீஸ் தான் இருக்காங்க கைஸ். எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு. இது என் டிஃப்ரெண்ட் இருக்கார் வீட்டில் தான் நினைக்கிறேன் கேட்டுல. ஸோ கைஸ் அடுத்து இந்த போலீஸும் பக்கர் கிளியர் பண்ணிட்டாங்களா? என்பிசி பக்கர் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்கள சுட்டா நம்ம என்னடா ஆகும்? செத்துருவேன். இன்ஃபினிட்டி தான் போட்டிருக்கேன், பண்ணி பாரு. ஐயோ போச்சு. இவங்கள சுட்டா ஸ்டார் கேஸ் வந்ததா? நான் இன்னொன்று சொல்லணும்டா. ஏன்னா இவங்கள என்பிசி ஒரிஜினல் உள்ள ஒரு பக நான் ஒரு பக எடுத்தானுங்க. என்ன அடுவா நீ இப்போ நார்மலாக வீட்டில் இல்லை முன்னாடி போன தடவை ஒரு இனோவா மாதிரி ஒரு ஃபார்ச்சுனர் கார் நிற்குமா? அந்த கார் எடுக்காம வேற கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா அது இருக்கானே. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, ஒரு காரை நிப்பாட்டிட்டு இன்னொருத்துக்கு போயிட்டோம்னா அதே கார் இப்போ திருப்பி நிற்கிறா அப்படியே அதே மாதிரி. இனோவானா காணாம போயிட்டு இருக்கு. இன்னுமா இந்த 2 செட்டும் எங்கடா ஆடு? ஏடி எப்படா கீழே இறங்கும்? கீழே இறங்குனா அது லைட்டாக தரப்பட்டா கூட அதை வெடிச்சிடும். ஏன்டா? இதுவும் வெடிச்சிடும். ஏமா என்ன பண்ண? நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன், எல்லாரும் கண்ணு மூடுங்க கைஸ். செடி கூட போடல. மேஜிக் இஸ் ஸ்டார்டட் நவ வேஸ்டட். ஸோ இந்த வீடியோ எனக்கு வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதுவும் இல்லாமல் ஒன்று சொல்லணும், வீட்டுக்கு மேலே ஒரு அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. அடாடு இரு. ஸோ அடுத்து நான் உங்கள்கிட்ட இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்ல வந்தேனே, நீங்கள் நான் தமிழை கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் நடுவில் தலைவர் மைண்டுக்குள்ளே வந்துடுறாரு. அதான் தலைவர்னா நான் யார் சொல்லுவேன்னு தெரியும் சொல்கிறா ஜிவி முத்து. சரி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. போயிட்டு வரட்டா, டேக் கேர், பாய்.